இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பிரதிபலிக்கும் வேதகால கடவுளர்கள்தான் அஷ்டவசுக்கள். இவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் 8 மகன்கள் ஆவர். தரா, துருவா, சோமா, அகா, அனிலா, அனலா, பிரத்யுஷா மற்றும் பிரபாசா என்பது இவர்களுடைய பெயர்களாகும். இந்த 8 வசுக்களும் வசிஷ்டரின் காமதேனுவை திருடிய பாவத்திற்காக அவர்களை மனித பிறவி எடுக்க வேண்டும் என்றும், அந்த 8 பேர்களின் தலைவரான பிரபாசன் என்பவர் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றவே திருடியதால் அதிக காலம் பூமியில் வாழ்வார் எனவும் வசிஷ்டர் சாபமிட்டார். அதன் பிறகு அஷ்டவசு செய்த தவறுக்காக மன்னிப்பு வேண்டினர். வசிஷ்டரும் அவர்களை மன்னித்து 8 வசுக்களில் 7 பேர் பிறந்தவுடனே இறந்து விடுவார்கள் என்று கூறினார். ஆனால் பிரபாசன் மட்டும் அதிக காலம் வாழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்றும், மேலும் அவர் பூமியில் வாழும் வரை அவரை வெல்ல எவரும் இருக்க மாட்டார் எனவும் தனது சாபத்தை மாற்றியமைத்தார். அந்த பிரபாசனே சந்திர வம்சத்தில் சந்தனு மற்றும் கங்கை தம்பதியருக்கு 8வது மகனாக பிறந்த தேவவிரதன். இவரே பின்னாளில் கங்கையின் மைந்தன் என்று அழைக்கப்பட்ட பீஷ்மர் என்று மகாபாரதத்தின் ஆதி பர்வதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருமுறை தனது சகோதரன் விசித்திர வீரையனுக்காக காசி மன்னனின் 3 அரசகுமாரிகளை சுயவரத்தின் போது கவர்ந்து வந்தார். அப்போது 3 அரசகுமாரிகளில் அம்பை என்ற பெண் சால்வன் என்ற அரசகுமாரனை விரும்பியதை அறிந்து கொண்டு அவளை சால்வனிடமே அனுப்பி வைத்தார் பீஷ்மர். ஆனால் சால்வன் அம்பையை ஏற்க மறுத்துவிட்டதால் மீண்டும் அவள் பீஷ்மரிடமே வந்து தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். பீஷ்மரோ பிரம்மச்சரிய சபதம் எடுத்தவர். அந்த சபதத்தை கூறி அவரும் மறுத்துவிட அவமானப்பட்ட அம்பை பீஷ்மரை பழிவாங்க ஒரு வீரனை தேடி அலைந்தார். ஆனால் பீஷ்மரை எதிர்க்க அனைத்து சத்திரியர்களும் பயந்ததால் அவரின் குருவான பரசுராமரிடம் முறையிட இருவருக்கும் போர் மூண்டது. போர் பல நாட்கள், மாதங்கள் என நீடிக்க இறுதியில் பீஷ்மரை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்து கொண்ட பரசுராமர், இனியும் இது நீடித்தால் உலகத்தையே அழித்துவிடும் என்று எண்ணி போரை நிறுத்திவிட்டார். இதனால் கோபம் கொண்ட அம்பை, பீஷ்மரை கொல்ல தேவர்கள் எனக்கு வழி சொல்லாத வரையில் நான் ஊனுறக்கம் கொள்ளப் போவதில்லை என்று சபதம் எடுத்து ஒற்றை காலில் நின்று சிவனை நோக்கி தவம் இருக்க, அவள் முன் தோன்றிய சிவபெருமான், உன் அடுத்த பிறவியில் நீ பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாவாய் என்று வரமளித்து மறைந்தார். அதன் பின் பீஷ்மரின் மரணத்தை வெகு விரைவில் காண வேண்டும் என்று விரும்பிய அம்பை தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். மறுபிறவியில் திரௌபதியின் மூத்த சகோதரனாக பிறந்து குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு துணையாக பீஷ்மரை எதிர்த்து நின்றார். அப்பிறவியில் அவருடைய பெயர் சிகண்டி. போர்க்களத்தில் சிகண்டியை கண்டதும் முற்பிறவியில் தன்னை கொல்வேன் என்று வஞ்சன முறைத்த பெண் என்று உணர்ந்து, ஒரு பெண்ணை கொல்லல் அறமாகாது என்று வில்லை தாழ்த்தினார் பீஷ்மர். அப்போது அந்த தருணத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி அம்பு மழை பெய்தான். அவரது உடல் கீழே விழாதபடி அம்புகள் தாங்கிக் கொண்டன. இச்சா மரண வரத்தை பெற்று இருந்ததால் அம்பு படுக்கையில் இருந்த போதும் உயிர் துறவாத பீஷ்மர் சகஸ்ரநாமத்தை கூறிக்கொண்டே இருக்க, சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதை பாண்டவர்கள் கவனித்தனர். போர் முடிந்து பௌர்ணமியில் இருந்து 8ஆம் நாள் பீஷ்மர் உயிர் துறந்தார். பீஷ்மரை வெற்றி கொள்ள முடியாது என்பதை அறிந்த அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி அவரின் உதவியால் யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மரை வீழ்த்தினான். அதன் பின் போரின் 18ஆம் நாள் இரவில் அஸ்வத்தாமன் சிகண்டியை கொன்றான். தன்னை வெல்ல அகிலத்தில் யாரும் இல்லை என்ற போதிலும் தந்தைக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி அஸ்தினாபுரத்தினை காக்க கௌரவர்கள் பக்கம் நின்று யுத்தம் புரிந்தார். ஆனால் தர்மம் பாண்டவர்கள் பக்கம் இருந்ததால் தன் உயிரையே விட்டுக் கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டினார் பீஷ்மர்.